இப்ப எல்லாரையும் படின்னு சொல்றோம். படின்னு அமைச்சர் வந்து எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாரு, டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, எல்லாம் தெரியும். ஆனா மாண்புமிகு அமைச்சர் ஆனதுக்கு பிறகு கூட அவர் படித்து தற்போதுதான் முனைவர் பட்டத்தையும் பெற்று ஒரு இந்தியாவுல ஒரு அமைச்சர் தன்னுடைய பதவி காலத்தில் படித்து முனைவர் பட்டம் பெற்ற ஒரே அமைச்சர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தான். சாவித்திரிபாய் புலே அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் இந்த நிகழ்வு தான் 2026 நான் உரையாற்றும் முதல் நிகழ்வு. அதில் நான் பெருமை அடைகிறேன். இவ்விழாவின் மூலம் சாவித்திரிபாய் புலே அவர்களின் பிறந்தநாளை மட்டும் நாம் கொண்டாடவில்லை, தமிழ்நாட்டின் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் நாம் கொண்டாடுகிறோம். சாவித்திரிபாய் புலே தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் கைம்பெண்களுக்கும் கல்வி கற்றுக் கொடுத்தார். இதனால் ஆதிக்க இந்து சனாதனவாதிகள் கோபம் கொண்டார்கள். இதனால் அவர் மீது மலம் வீசினார்கள். ஆனால் நாமோ அவர் மீது மலர் தூவுகிறோம். இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் இருக்கும் வித்தியாசம். தனிப்பட்ட ஒரு நன்றியோ தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய முயற்சியோ வெற்றி பெறாது. தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட கல்வி பெருந்தையாளர்கள் இந்த அரங்கத்தில் இருக்காங்க. இவர்களுடைய ஒத்துழைப்பால இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் உள்ள தமிழர்களை நிச்சயமா திரும்பி பார்க்க வைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட மிக அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு நமது கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கொடுத்த செய்தி, சாவித்திரிபாய் புலே அவர்களுடைய வரலாறை மிக அழகாகவும் எளிமையாகவும் ரொம்ப அழகா கோடிட்டு காட்டினாங்க.